அன்புமணியின் எக்ஸ்தலத்தில் பதிவால் பரபரக்கும் அரசியல் சூழ்நிலைகள். பாஜக, தேமுதிக இவர்களை கடந்து பாமகவும் பார்த்தீங்கன்னா கூட்டணி ஆட்சியில் அதிமுகவுக்கு நெருக்கடி தருகிறது. பாமக அதிமுகவுடன் சேரும் என்று நேற்று பேசியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி. இன்று காலையில் வெளியாகிய அன்புமணியின் அறிவிப்பால் அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிர்ச்சி. என்ன சொல்லியிருக்காருன்னா வாங்க பார்ப்போம் இந்த வீடியோவில். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் ஆன் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். அதிமுகவுடைய இப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா புரட்சி தமிழின் எழுச்சி பயணம் சொல்லிட்டு நடத்திட்டு வராருங்க. இதில் நேற்று இரவு பேசியது தான் பார்த்தீங்கன்னா அரசியல் களத்தில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நேற்று என்ன பேசியிருந்தார் பார்த்தீங்கன்னா திமுகவை எதிர்த்து பேசியிருந்த போது பாமகவை பற்றி கூட்டணி பற்றி பேசியிருந்தார். இதில் என்ன பேசியிருந்தாருன்னா பாமக இன்னும் தேசிய ஜனநாயக கட்சியில் தான் இருக்காங்க, என்டிஏல தான் இன்னும் கூட்டணியில் இருக்காங்க, அதனால் அதிமுகவுக்கு வருவாருன்னு சொல்லியிருந்தார் அப்போ எடப்பாடி பழனிசாமி. இப்போ அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸின் ட்வீட்டால் எடப்பாடிக்கு அதிர்ச்சி கொடுத்திருக்காரு. என்ன ஒரு ட்வீட் பண்ணியிருக்காருன்னா, என்ன இருந்ததுன்னா ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, கூட்டணி ஆட்சி என இருந்த நிலையில் என்ன இதில் பிரச்சனைனா அதிமுக பாஜக இவர்கள் கூட்டணி அமைந்த நாளில் இருந்து அமித்ஷா கூட்டணி ஆட்சி சொல்லிட்டு வராரு. ஆனால் எடப்பாடி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் அதிக தொகுதி வெற்றி பெற்று பெரும்பான்மையாக ஆட்சி அமைப்பும் சொல்லிட்டு வராரு எடப்பாடி பழனிசாமி. இது மட்டும் இல்லாமல் தேமுதிகவும் பாமகவும் பாஜகவும் கூட்டணி ஆட்சி கூறி வரும் நிலையில் இதுக்கெல்லாம் ஓகே சொல்ல மாட்டாருங்க எடப்பாடி பழனிசாமி. அதிமுக தென் மாவட்டங்களில் ஒன்றா வலிமையாக இருக்கலாம், ஏனென்றால் பாஜக பார்த்தீங்கன்னா கூட்டணி வந்துட்டாங்க. ஆனால் வட மாவட்டங்களில் தொகுதியை ஜெயிக்கணும் என்றால் பாமக இருக்க வேண்டும். ஏனென்றால் முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா பாமக இல்லாமல் ஒரு தொகுதியும் வெற்றி பெற முடியவில்லை. வட மாவட்டங்களில் ஜெயிக்க ஒன்று அதிமுகவுக்கு பாமக இருக்க வேண்டும், இல்லை என்றால் விசிக இருக்க வேண்டும். இந்த இரு கட்சிகள் மட்டுமே அதிக வாக்குகள் பெற்றிருக்கிறது. ஏனென்றால் இங்கே இருக்கக்கூடிய மொத்தம் பார்த்தீங்கன்னா சமுதாய வாக்குகளாக இருக்குது. இதனால் இவங்களுக்கு பாமக கூட்டணி இருக்க வேண்டும் அதிமுகவுக்கு. இது பார்த்தீங்கன்னா முக்கியமானது, அதிக தொகுதியை வெற்றி பெற. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.